ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோ என்ன பார்க்க போறேன்னா எய்ம் அண்ட் அக்யூரசி எப்படி ப்ரோ இம்ப்ரூவ் பண்றது. ஒன்றுமே இல்லை கைஸ், இது ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணினாலே போதும், உங்கள் எய்ம் அண்ட் அக்யூரசி லெவல் அப்படியே ஹையில் இருக்கும் மக்களே. இதுக்கு ஜஸ்ட் ஒரு 2 or 3 minutes தான் மக்களே, ஓகேங்களா. ஸ்டெப் நம்பர் 1 மொத்தம் 4 டார்கெட் இருக்குது மக்களே. சிங்கிள் டார்கெட், டுவல் டார்கெட், ட்ரிபிள் டார்கெட் அண்ட் மல்டி டார்கெட். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் டார்கெட்டை பார்ப்போம். சிங்கிள் டார்கெட் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தான் மக்களே, ஓகேங்களா. இந்த என்னன்னா நம்ம அந்த எனிமை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அந்த எனிமை எப்படி அட்டாக் பண்ணுறோம், நம்ம எய்ம் அண்ட் அக்யூரசியை யூஸ் பண்ணி அந்த எனிமையை வந்து எப்படி கில் பண்ணுறோன்றது தான். அதுக்கு முதல்ல நம்ம எய்மிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு வாங்க நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி உங்கள் எய்மை எப்பவுமே ஹெட்டுக்கு ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் மேட்ச்சில் ஒரு எனிமி உங்களை அடிக்க வரும்போது உங்கள் எய்ம் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஹெட்டுக்கு அப்படி கனெக்ட் ஆகும். எப்பவுமே பாடியில் விழுற ஷாட்டுக்கும் ஹெட்டில் விழுற ஷாட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே உங்கள் எய்மை எப்பவுமே ஹெட்டில் தான் வைங்க. இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் எய்ம் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மக்களே. டுவல் டார்கெட், இது என்னென்னா ஒரு 2 எனிமி உங்களை அட்டாக் பண்ண வரும்போது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் அவங்க ஹெட்டில் எய்ம் பண்ணி அவங்கள ஃபினிஷ் பண்ணுறது தான் மக்களே முக்கியம். இதுக்கு என்னன்னா உங்கள் எய்மிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்கள் எய்மிங் ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ட்ரிபிள் டார்கெட் என்னன்னு தெரியுமா மக்களே? ட்ரிபிள் டார்கெட்னா ஒரு 3 எனிமி உங்களை அடிக்க வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ஸாக அவங்கள ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தான் முக்கியம். அதுக்கு நீங்கள் இந்த ட்ரைனிங் மோடில் வந்து இந்த 3 ஸ்டாச்சுவை அடித்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் முக்கியம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இதை மட்டும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டாலே போதும், மேட்ச்சில் உங்களை அடிக்க யாராலையுமே முடியாது. இந்த ஹெட்டில் வச்சு நீங்கள் ட்ரெயின் பண்ணாலே போதும் மக்களே. நான் சொல்கிற இந்த பேசிக் ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், இதுவே வந்து உங்களை நூப்லேருந்து ஒரு ப்ரோ லெவலுக்கு நான் கொண்டு போவேன் தான் நான் சொல்கிறேன். மல்டி டார்கெட்னா ஒரு ஃபுல் ஸ்குவாட் ரஷ் பண்ண வரும்போது ஒரே டைரக்ஷன்லாம் வரமாட்டாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ ஜார்ஜா புல் பொச்சின்கி அதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ். இப்போ அந்த மாதிரி ஒரே டைரக்ஷன் வரமாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 4 ஸ்டாச்சுவை நீங்கள் அடித்து ட்ரெயின் பண்ணிக்கிட்டாலே 80% நான் சொல்லுவேன் நீங்கள் அவங்கள ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லான டார்கெட்ஸ் இது. இந்த 4 டார்கெட்டை மட்டும் நீங்கள் தினமும் ஒரு 2 to 3 minutes ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் மக்களே. நீங்கள் ஒரு நூப்லேருந்து ஒரு ப்ரோ லெவலுக்கு வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸ்டெப் 2 என்னென்னா மிக்ஸ்டு டார்கெட்னா ஒன்றுமே இல்லை மக்கள். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஷஃபுல் பண்ணி இந்த 4 ஸ்டாச்சு அடிக்கிறது தான் மிக்ஸ்டு டார்கெட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு எனிமே அடிச்சுட்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒரு அடிப்போம் பார்த்தீங்களா, அவன் நீங்கள் சைட்லேயே அடிச்சு ஓடணும்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும். டெய்லிக்கும் ஒரு 2 to 3 minutes வந்து ட்ரைனிங் மோடில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் கேம் ஸ்கில்ஸ் எப்படி இவ்வளோ வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பாருங்கள் மக்களே. ஸ்டெப் 3 வந்து நான் வந்து பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா ஸ்டெப் 3 வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும், அதான் சொல்கிறேன். நான் பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மட்டும் ஆளில் போட்டுட்ருக்க மக்களே. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இந்த சிஸ்டர் ரிஃப்ளெக்ஸ் கேமிங். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே.